ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொரியலாninPayanam. எஸ்டர்டே வந்து நம்ம ஒரு ஐஎம்எண்ட் சப்ஜெக்டோட பற்றி எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, என்னென்ன எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வைஸாக பார்த்துருந்தோம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த யூனிட், அதாவது இப்போ பர்ட் அண்ட் சிபிஎம் சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன படிக்கணும், சரிங்களா, ஒவ்வொரு சாப்டர்லையும் எடுத்துக்கிட்டு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், சரிங்களா, பர்டிகுலர் டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத சின்னதாக நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரிங்களா, அதுக்காக தான் அந்த வீடியோஸ் கரெக்டாக மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிபிஎம் அண்ட் பர்ட் டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபிஎம்னா என்னது, பர்ட்னா என்னதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதே போல் இந்த லிமிட்டேஷன்ஸ் அண்ட் சிபிஎம் பர்ட்டுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நீங்கள் கிளியராக படிச்சிருக்கணும். அடுத்தது நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறதுக்கு உண்டான ரூல்ஸை நீங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்தது சிபிஎம் நெட்வொர்க், ஓகேங்களா, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஓகேங்களா, அந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சால்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது இயர்லியஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைம். ஓகேங்களா, இயர்லியஸ்ட் லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைம்னா என்னது, அதை வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது டைப் ஆஃப் ஃப்ளோட்ஸ். ஓகேங்களா, டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஃப்ளோட்ஸ் இருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பர்ட் நெட்வொர்க். ஓகேங்களா, அடுத்தது எக்ஸ்பெக்டட் டூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, எக்ஸ்பெக்டட் டூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் completion of the projects and project crashing. ஓகேங்களா, இது எல்லாமே more or less ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கேட் எக்ஸாம்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டின்றது நம்மளுக்கு 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேங்களா, எல்லாமே தியரி பார்த்துக்கோங்க. பர்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு சில தியரிஸ் இருக்கும், அதையும் கிளியராக படிச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் கிராஷிங்க்கு கிராஷிங்க்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். சரிங்களா, எப்படி கிராஷிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கோம். இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோரலஸ் எக்ஸாம்ஸில் எந்த அளவுக்கு கவர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75% நான் சொல்லக்கூடிய இந்த 75 ஆர் 85% நியர்பை உங்களுக்கு கவர் பண்ணலாம். சரிங்களா, நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ். ஓகேங்களா, ரிமைனிங் 50 to 25%. ஓகேங்களா, 50 to 25% கண்டிப்பாக நீங்கள் தியரிஸ் அண்ட் ஒரு சில டாபிக்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, மோரலஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளியராக 75 to 85 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 மார்க்ஸ் நீங்கள் இதிலிருந்தே மோரலஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் அதெல்லாம். சரிங்களா, அதனால் உங்களுக்கு அந்தளவு டவுட்டு தேவையில்லை. கிட்டத்தட்ட 30 மார்க்ஸில் ஒரு 25 மார்க்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு குட் மார்க்ஸ். ஒரு சில தியரிஸ் அண்ட் கொஷின்ஸ் தான் இன்டெப்த்தாக தியரிஸ்லாம் கேட்டுருவாங்க. அதை நம்மளால கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மார்க்ஸ். ஓகேங்களா, ஒரு 3 or ± மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாகவே. அந்த போல் தான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே மெயினான டாபிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சாப்டர் போயிட்டீங்க அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கில் எது முக்கியமானது பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபார்முலேஷன். ஓகேங்களா, அந்த லீனியர் ப்ரோக்ராம் ஃபார்முலேஷன், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, கன்ஸ்டன்ட் என்னது, டெசிஷன் வேரியபிள்னா என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வச்சு எப்படி ப்ராப்ளம் ஃபார்மேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, லீனியர் ப்ரோக்ராமிங்கில். அதுக்கு அடுத்தது ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னது, இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னது, யூனிக் ஆப்டிமல்னா என்னது, மல்டி ஆப்டிமல்னா என்னது, டீஜென்ரேட் சொல்யூஷன் என்னது, அன்பவுண்டட் சொல்யூஷன்னா என்னது, ரெடண்டன்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன், ரெடண்டன்ட்னா என்னது, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கணும். ஏன்னா அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வரக்கூடிய சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. feasible, infeasible, unique, multi optimal, degenerate solution, unbounded. இது கூட redundant டைப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். redundantனா என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த யூனிட்ஸ்லேயே இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் வரும். என்னென்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகம் மெத்தட், டியூவல் மாடல் அண்ட் கன்வர்ஷன் ப்ரொசீஜர்.
ஓகேங்களா, இது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஆப்டிமலிட்டி செக் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஆப்டிமலிட்டி செக் பண்ணிட்டு அன்பவுண்டடா இல்லை பவுண்டடா டீஜென்ரேட்டா இது எல்லாமே வந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அது வீடியோஸும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்ஸு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிக் எம் மெத்தட்னா என்னென்னு சொல்லிட்டு இது மோரலஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் கிடையாது. பிக் எம்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, தியரி பார்த்துக்கோங்க. அதே போல் டியூவல் மெத்தட்னா என்னென்னு சொல்லிட்டு தியரிஸ் படிச்சுக்கோங்க. அதே போல் இந்த கன்வர்ஷன் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் முக்கியமான ப்ரொசீஜர், ஒரு சின்ன சாப்டர் தான் இருக்கும். சரிங்களா, லீனியர் ப்ரோக்ராமிலிருந்து டியூவல் மாடலுக்கு எப்படி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது சாப்டர் நம்பர் 3 இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது EBS எக்கனாமிக் பேட்ச் சைஸ். ஓகேங்களா, அந்த ப்ரொடக்ஷன் மாடல்ஸில் இருக்கும், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. வித் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வித் ஸ்டார்டேஜ் வித் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, வித் ஸ்டார்டேஜோட என்ன டிஸ்கவுண்ட்டோட என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த 4 மாடல்ஸுமே வந்து மோரலஸ் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இன்வென்ட்ரி காஸ்ட், கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், ஆனுவல் டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் என்ன, EOQ மெயினாக வந்து இந்த EOQ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, EOQ பேஸ்ட் பண்ணி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே போல் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் கொஞ்சம் தியரிஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கவர் ஆகும். சரிங்களா, என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா லீட் டைம்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சில தியரிஸில் இருக்கும், அதை படிச்சிருக்கணும். ரீஆர்டர் லெவல் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். உங்களுக்கு சேஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கணும். சரி, அதே போல் டைப் ஆஃப் சிஸ்டத்தில் 2 சிஸ்டம் இருக்குது. Q சிஸ்டம்னா என்னது, P சிஸ்டம்னா என்னதுன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி தியரி தான். ஓகேங்களா, தியரி பாட்டு தான். இந்த தியரி பாட்டை தான் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் ஆன் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ABC, VAD, HML, FSN, XYZ அண்ட் SDE. இது போல் ஒரு 4-5 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து தியரி பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இதையும் மோஸ்ட்லி தியரிஸ் கேட்பாங்க. இந்த சேஃப்டி ஸ்டாக்ஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மேலே இருக்கக்கூடிய இந்த 4 மாடல்ஸ்லுமே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகேங்களா, நிறைய ப்ராப்ளம் கேட்குறதுக்கான இதில் தான் ப்ராப்ளம் கேட்பாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் தியரிஸ் இருக்கும். சரிங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா, கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபோர்காஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டி மெத்தட்ஸ்னால் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த மெத்தடை பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னா என்னது, வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னு என்னது, எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங்னு என்னது, ரிக்ரெசிவ் அனாலிசிஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. சிம்பிளான கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜில் கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, இந்த ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அந்தளவு முக்கியமானது கிடையாது. பட் இந்த ஃபோர்காஸ்டிங் எரர் வந்து நம்மளுக்கு முக்கியமானது. ஓகேங்களா, அந்த ஃபோர்காஸ்டிங் எரர் வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து டிஆர்பிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் கேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் கம்பேர் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபோர்காஸ்டிங் எரரில் மீன் ஃபோர்காஸ்டிங்னா எரர்னா என்னது, மீன் அப்சல்யூட் டீவியேஷன் என்னது, மீன் ஸ்கொயர் எரர்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே போல் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸில் ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து தியரி தான், உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாமே ப்ராப்ளம், மேலே இருக்கக்கூடிய பார்த்தது எல்லாமே ப்ராப்ளம். இந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸில் இருக்கிறது வந்து தியரியில் ஒரு 5 மாடல்ஸ் இருக்கும், என்னென்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது சாப்டர் நம்பர் 5 கெண்டல் கியூவிங் மாடல். இந்த கியூவிங் மாடலில் கெண்டல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, ஒரு நம்பர்ஸ் அது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. அதே போல் அரைவிங் பேட்டர்ன், சர்வீஸ் பேட்டர்ன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அது அரைவிங் அண்ட் சர்வீஸ் பேட்டர்ன் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே போல் டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதை வச்சு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஓகேங்களா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் சிஸ்டம் இன் கியூவிங். அதே போல் நம்பர் ஆஃப் கஸ்டமர் ஆர் ஆவரேஜ் லென்த் இந்த சிஸ்டம் அண்ட் கியூ.
இந்த 4மே வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய கொஷின்ஸ் ஓகேங்களா, நிறைய ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த 4 ஃபார்முலாஸ் இது பேஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அதே போல் இந்த சர்வீஸ் அரைவிங் பேட்டர்ன், இந்த சர்வீஸ் பேட்டர்ன் ரிலேட்டடில் இந்த டென்சிட்டியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் மாடலில் ஃபஸ்ட்டு இந்த மேத்தமெட்டிக் மாடல்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோரர்லெஸ் 1 மார்க் கொஷின்ஸ் தான், தியரி தான் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், லீஸ்ட் கவுண்ட் மெத்தட், இந்த வேர்கல் அப்ராக்சிமேஷன் மெத்தட், இந்த யூவி மெத்தட், இது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட். இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தடில் வந்து எப்படி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் அன்பேலன்ஸ் மெத்தட், இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த மேத்தமெட்டிக் மாடலில் மட்டும் உங்களுக்கு தேரி இருக்கும், இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது அசைன்மெண்ட் மாடல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அசைன்மெண்ட் மாடல்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அசைன்மெண்ட் மாடலில் 1 மார்க்ஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த அசைன்மெண்ட் மாடலில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன் பிட்வீனில் நம்மளுக்கு சொல்லியிருப்பேன், அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த அசைன்மெண்ட் மாடலில் ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கும். அன்பேலன்ஸ் மாடல், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அந்தளவு வந்து அசைன்மெண்ட் மாடலில் வந்து ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, 1 மார்க் ரிலேட்டட் அண்ட் மோரர்லெஸ் அவுட்லைனாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக போகாதீங்க, அவுட்லைனாக இந்த அசைன்மெண்ட் மாடல்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஷெடியூலிங். இந்த ஷெடியூலிங் டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஃப்ளோ டைம்னா என்னது, ஆவரேஜ் ட்ரேடினஸ்னால் என்னது, நம்பர் ஆஃப் ட்ரேடி ஜாப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் லேட்னஸ், இதெல்லாம் என்னென்னது, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ப்ராப்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஸ்பிடி ரூல். ஓகேங்களா, அடுத்தது இடிடி, எஸ்டிடி, இடிடி, இது ரெண்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அண்டு 2 மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ஜாப்ஸ், நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் 1 மிஷின்ஸ், இந்த மெத்தடில் தான் வந்து இந்த எஸ்பிடிடி அண்ட் இடிடி ரூல்ஸை வச்சு நம்ம லீஸ்ட் மேக்ஸ் ஸ்பேனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, லீஸ்ட் மேக்ஸ் ஸ்பேன் ஐ திங்க். ஓகேங்களா, அது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மெத்தடை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கிரிட்டிக்கல் ரேஷியோனா என்னது, லீஸ்ட் ஸ்லாக்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும், கேட் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த எஸ்பிடி இடிடி ரூலாம் நம்மளுக்கே கேட்பாங்க. அதே போல் n ஜாப்ஸ் 3 மிஷின்ஸ் அண்ட் 2 மிஷின் அண்ட் 3 மிஷின்ஸ். ஓகேங்களா, இது எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பியில் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்னு என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பில் ஆஃப் மெட்டீரியல், ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஒரு தியரி ரிலேட்டட். ஓகேங்களா, எம்ஆர்பி அப்படின்னாலே கொஞ்சம் நீங்கள் தியரி ரிலேட்டட்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல் இது வந்து ஒரு ட்ரீ போல் ஒரு சம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, அதையும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளான் ஆர்டர் ரிலீஸில் லாட், ஃபுல் லாட், ஓகேங்களா, இந்த 5 மெத்தடும் வந்து இந்த எம்ஆர்பியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் லாட், லீஸ்ட் யூனிட் காஸ்ட், இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ரேஷன் மறந்துருச்சு. இது எல்லாமே வந்து இந்த 5 மெத்தடும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த எம்ஆர்பியில் இன்கேஸ் எம்ஆர்பியில் ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா இதில் கேட்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து ட்ரீ போல் ஒரு சில டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துட்டு, ஓகேங்களா, டயக்ராம்ஸ் இல்லை அவர் வந்து நம்மளுக்கு ரா மெட்டீரியல், அதாவது இப்போ ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு மெட்டீரியல், ஒரு காம்பனண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் இப்போ இது எக்ஸ் அப்படின்னா எத்தனை ஏ தேவைப்படுது, எத்தனை பி தேவைப்படுது, எத்தனை சிஸ் தேவைப்படுது, அது போல் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எம்ஆர்பியில். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, பார்த்தீங்க அப்படின்னா மோரர்லெஸ் இதில் நம்ம மெயினாக வந்து இந்த சிபிஎம் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே போல் லீனியர் ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சிம்பிள் கியூவிங் பார்த்தாச்சு. இந்த அசைன்மெண்ட் நெட்வொர்க் ஃப்ளோ மாடல்ஸ் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு தியரி தான் வந்திருப்போம். இந்த இடத்துல நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, மோரர்லெஸ் தியரி பேஸ்ட் ரிலேட்டட் பார்த்துக்கோங்க. ஆனால் மோரர்லெஸ் ரொம்ப முக்கியமான சாப்டர் கிடையாது.
ஓகேங்களா. அதே போல் தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் மாடலும் ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஓகேங்களா. தியரி ரிலேட்டட் அண்ட் மேலாப்பில் கொஷின்ஸ், அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் பிளானிங், இதுவும் அதே போல் தான். தியரி மட்டும்தான் கேட்பாங்க, மொரலஸ் ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. இந்த தியரி ரிலேட்டடில் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை எடுத்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா. மொரலஸ் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டடாக இருக்கக்கூடிய சாப்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎம் அண்ட் பர்ட், அப்புறம் லீனியர் ப்ரோக்ராமிங், அடுத்தது இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அடுத்தது இந்த ஃபோர்காஸ்டிங் அண்ட் கியூவிங் மாடல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் அண்ட் 8th ஒன் ஷெடியூலிங். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. மோரர்லெஸ் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் மோரர்லெஸ் இந்த ஐஎம்ஓட ஒரு சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75 to 85 மார்க்ஸ் வந்து உங்களோட ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22லிருந்து நீங்கள் 25 மார்க்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. அதே போல் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை ஒரு வீடியோஸாக நம்ம மேக் பண்ணலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.